விவி விஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சினிமாவின் சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிட்டார் அப்படின்னு பொறாமையில் ஒரு பக்கம் பேசுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கல, நான் ஒரு ஸ்டேஜாக கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு போராடுற எஸ்கேவுடைய போராட்ட குணம் இன்னொரு பக்கம். இதற்கு நடுவில் சினிமா பலதரப்பட்ட மனிதர்கள்ட்ட பல வகையான கருத்துக்களை கேட்டுகிட்டே தான் இருக்குது. இந்த வகையில் எஸ்கே அவர்கள் நேற்று பேசிய ஒரு பேச்சு தற்பொழுது சமூக வலைதளத்தில் மிக அதிக அளவில் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கு. அந்த பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது குறித்து உங்கள் பார்வை என்ன சார்? பார்த்தேன் சார். பட் சிவகார்த்திகேயன் பேசக்கூடாத ஒரு பேச்சு தான் அது. அவருடைய வளர்ச்சிக்கு அது தேவையில்லை. இப்போ நல்லா மெச்சூரிட்டியாக இருக்கார், வளர்ந்துட்டார், ஃபேன்ஸ் குரூப் நிறையா இருக்குது, வாங்குகிற சம்பளம் வேறு, ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேறு, வசூல் வேறு, இவ்வளோ இருக்கும்போது பட் தன்னை வளர்த்து விட்டவங்களை அவருக்கு திரும்பி தான் பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி தான் ஆகணும். இந்த மறைமுகமாக எஸ்கே தாக்குதல் பண்ணியிருக்கான்னு தான் தோணுது. பட் என்னதான் இருந்தாலும் தனுஷ் ஒரு பீக்கில் இருக்கும்போது இவருக்கு ஒரு வாய்ப்பு நிறையா கொடுத்துருக்காரு. இவர் கஷ்டப்பட்டு வந்தவர் தான், ஆங்கராக பண்ணி விஜய் டிவியில் பண்ணி நிறையா விஷயங்களில் போராடி தான் வந்திருக்காரு. பட் வந்தால் கூட அந்த மேடைக்கு கூப்பிட்டு ஒரு அழகு பார்க்குறன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது தனுஷ் பண்ணியிருக்காரு. ரஜினி சாருக்கு கேபி எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி தனுஷ் சிவகார்த்திகேயனுக்கு கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. இப்போ சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும், கண்டிப்பாக அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் இந்த இடத்துக்கு வர வைத்ததுடைய முக்கியமான பங்கு உள்ளவர்களை இவர் மறந்துட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தில் நன்றி மறந்த எஸ்கே அப்படின்னு சில வாசகங்கள் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, உண்மையிலே நன்றி மறந்தது மாதிரி இருக்குது அவருடைய பேச்சு. சின்ன சின்ன வேஷங்களில் பண்ணிகிட்டு இருந்தார். அன்னைக்கு டைரக்டர் பாண்டியராஜை பற்றியும் தனுஷை பற்றியும் நிறைய விஷயங்களை பாராட்டி பேசியிருக்காரு, தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. பட் இன்றைக்கி அவர் வளர்ந்துட்டார், நமக்குன்னு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது தாண்டி வந்த இடத்த திரும்பி பார்க்காம அதை எட்டி உதைக்கணுங்கிறது நியாயம் இல்லாதது. அது அவர் கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும் தனுஷை. அவர் பாண்டியராஜ் உருவாக்குனார். தனுஷ் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் பல கோடிகளில் போட்டு தைரியமாக எதிர்நீச்சல்னு ஒரு படம் பண்ணார், சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுவும் சாதாரண காஸ்டியூம் குரூப் கிடையாது சார், நல்ல ஒரு அனிருத் மாதிரி அப்போ ஒரு நல்ல ஒரு பீக் வரும்போது அந்த பாட்டு இன்னும் பெரிய பலம் சேர்த்தது, நல்லா வந்தது. படமும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை பெற்றுச்சு. அதோட நயன்தாரா கூட்டு ஒரு சாங் ஆட விட்டேன். அது எதிர்பார்க்காத விஷயம் தானே. அது எஸ்கே அன்னைக்கு என்ன இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி கிடையாது அவர். ஸோ அப்படிப்பட்டவரை தனுஷ் தூக்கி ஒரு லிஃப்ட்டு கொடுத்துருக்காருங்கும் போது படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஒரு ஸ்டார் கேட்டகரிக்கு போகிறாரு. தமிழ்நாடு பூரா பரபரப்பாக பேச போகிறார். ஒரு ஃபேன்ஸ் கேங் உருவாகுது, ஃபேமிலி ஆடியன்ஸ் உருவாகுது. தனுஷ்க்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் அவர் நேற்று பேசுனதில் அவ்வளோவா உடன்பாடே இல்லை. மறைமுக தாக்குதல் தான், ஒரு கத்தி எடுத்து குத்துன மாதிரி தான் தனுஷை. பட் அவருக்கு தேவையில்லை. ஆனால் அதை சிரிச்சுட்டே பேசி போகிறார். ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் ஸ்டேஜில் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு போனது மாதிரி தான் தெரியுது. அந்த பேச்சு நன்றி மறந்த ஒரு விஷயமாக தான் தோணுது. அது இப்போ இதை இந்த நேரத்தில் பேச வேண்டிய தேவை என்ன? அதான் தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் நல்ல படம் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறாங்கிறாரு. அதாவது அவரை குத்தி குத்தி காமிக்கிறாங்க அப்படிங்கிறத மைண்ட் அவர் செட் பண்ணிட்டார். அதை ஏதாவது ஒரு இதில் சொல்லணும்னு நினச்சார். மற்ற மேடைகளில் சொல்ல முடியாது. இது இவருடைய மேடை, இந்த படம் சொந்த படம், நம்ம எதை வேணாலும் கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பல நாள் உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு விஷயத்தை தான் நேற்று பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாத டைமில் பேசுனதால தான் சிவகார்த்திகேயன் சர்ச்சைனா நேற்று முழுக்க சோஷியல் மீடியாவில் கண்டதையும் போட்டு எதையோ மேட்ச் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா சார்? பார்த்தேன் சார். அதில் மிஸ்கின் ஒரு பக்கம் பேசுகிறார், மைக்கே கிடச்சதுன்னு சொல்லி மைக்கே கொடுக்க மாட்டார் போல் இருக்குது. 30 நிமிஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுனது ரொம்ப அருவருப்பான விஷயங்களை பேசிட்டு போயிட்டார். நல்ல படத்தை இந்த படத்தை பார்க்க வேணாமோங்கிறது மாதிரி ஆயிடுச்சு அவருடைய பேச்சு. ஒரு ஷோக்கு கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டைரக்டரில் மரியாதை இருக்க போய் கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க. பாலா சக்திவேல் பார்த்துருக்காரு, வெற்றிமாறன் பார்த்துருக்காரு, மிஸ்கின் பார்த்துருக்காங்க. ஸோ வெற்றிமாறனுடைய பேச்சு நல்ல நீட்டாக அழகாக 4 வார்த்தையை பேசிட்டு நீட்டாக இறங்கி போயிட்டார். அது மெச்சூரிட்டியை காமிக்குது. இவரும் நல்ல டைரக்டர் தான் மிஸ்கின், அது ஒன்றும் மாற்றம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏன் நேற்று அந்தளவுக்கு பேசினார் அப்படிங்கிறது தெரில. படங்களில் குறிப்பிட்றதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும், நிறையா ஷார்ட் இருக்கும், அதில் ஸோ நிறைய கருத்துக்கள் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டார். நீங்கள் படம் பார்க்காம பேசுகிறது ஒரு விஷயம் இருக்குது. இவர் படம் பார்த்தவர். டைரக்டரை பற்றி பேசியிருக்கலாம். ஏற்கனவே கூழாங்கல்னு பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் பேசப்பட்டவர். இந்த கேமராமேன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்ற ஒரு நல்ல கதைக்களம் ஒன்று இருக்குது.
அதெல்லாம் விட்டுவிட்டு சூரிய வந்து ஒன்று கடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த மேட்டரை போய் பேசி அதை கேமராமேன் வந்து டில் டவுன் வச்சு காமிச்சிருந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அது டில் டவுன் வச்சு காமிச்சா நல்லா இருக்குமா முதல்? ஸோ மிஸ்கின் அதை திங்க் பண்ண வேண்டாமா, ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டாமா? இப்போ அவருவே என்ன சொல்கிறாருன்னா டில் டவுன் வச்சு அந்த யூரின் பண்ணுறத ஷார்ட்டை காமிச்சிருந்தால் சூரிய ஒன்று கடிக்கிறது ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க மேலே அடிக்கிறது மாதிரி இருக்கும் ஷார்ட். இது மிஸ்கினுக்கு தெரியுமில்ல, அவர் டைரக்டர் தானே, இது எப்படி பேசுகிறாரு? ஸோ அது வந்து மிகப்பெரிய இது தவறுதலான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஆடையே இல்லாமல் நான் நடனம் பண்ண தயாருங்கிறார். இது படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு வந்திருக்காரா, படத்தை கமுத்துறது வந்திருக்காரான்னு தெரியல. எஸ்கேயே கூட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார், என்னடா இவர் தெரியாதனமாக நம்ம கூப்பிட்டுட்டோமோன்னு கூட கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பார். இப்போ எஸ்கே அவர்கள் ஏன்டா மிஸ்கினை கூப்பிட்டேன்னு புறம் ஒரு பக்கம், ஏன்டான்னு இது பேசணுன்ட்டு நேற்று ரொம்ப நைட் இரவெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பார் போல இருக்குது. அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் கண்டதையும் மேட்ச் பண்ணி வறுத்தெடுக்கிறாங்களே சார் எஸ்கேவை, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம கண்டிப்பாக தூயிருக்க மாட்டார் சார், தெரியாதனமாக பேசிட்டோம் போல் இருக்கே. பாம்பு புத்துகள் கை விட்ட கதை தான் விட்டார், அது விளையாட்டுத்தனமாக. இன்றைக்கி அவர் வளர்ந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயந்தான், பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் வளர்ந்த ஏணியை வந்து எட்டியை வச்சுட்டு தூக்கி போட்டு நாங்கள் மாடி மேலே போயிட்டோம் அப்படின்னா அவர் திரும்பி கீழே தானே வந்தாகணும். அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நைட்டு கண்டிப்பாக அவர் வந்து தூங்கியிருக்கவே மாட்டார், தூக்கம் அவருக்கு இன்னும் கண்டிப்பாக கெட்டு போயிருக்கும். ஏன்டா பண்ணணும், ஏன் தனுஷை மறைமுகமாக நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கெட்ட பேரை சம்பாரிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு சம்பவம் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம மியூசிக் டைரக்டர் நம்ம இமான் சாருடைய அந்த ஃபேமிலிகள் நடந்த விஷயங்கள் அது எல்லாமே தெரிஞ்சு அதில் வந்து சிவகார்த்தினுடைய பேர் டோட்டல் டேமேஜ், 100% டேமேஜ் ஆச்சு. ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஏற்றக்கூடியதாக இருக்கலாம், ஏதோ பேசினார் போனார் வந்தார், அது ஃபேமிலிக்குள்ளே போய் குடும்பத்தையே அடித்து உடச்சது மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. அதுக்கு அவர் மறுப்பே எதுவுமே பேசலையே, எதுவுமே சொல்லலையே. இமான் சொன்னதுக்கு வந்து எதுவும் சொல்லலை. ஆனால் தனுஷ் வந்து அவரை வச்சு படம் பண்ணி தூக்கி விட்டவரை வந்து பேசுகிறாரு அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எஸ்கே மேலே இருக்கிறத அவர் வந்து டோட்டலாக பேசி உடச்சிட்டார். இப்போ இந்த மாதிரி தான் நெட்டிசன்களும் மேட்ச் பண்ணி அப்போ அமைதியாக இருந்தார், இப்போ ஏன் அப்படி பேசுகிறாருங்க மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது சார். அது ரொம்ப கொஞ்சம் வேதனை தான். அதை இப்போ அடுத்த நாளே பார்த்தா திடீர்னு அமரனுடைய ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு புறம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அமரன் பார்த்தேன், பட் அது எந்த தகவலுமே இல்லாமல் திடீர்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கமல் சார் கூட திங்க் பண்ணியிருக்கலாம், சிவகார்த்தி ரொம்ப டேமேஜாக இருக்குது, நம்ம படத்துக்கு கூட டேமேஜ் வரும், ஏன்னா இப்போது தீபாவளி ரிலீஸ் ஆக போகுது இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்து இந்த டாப்பிக்கை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமரனுடைய மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் விடலை, டீசர் விட்டாங்க, மேக்கிங்கை தான் விட்டுருக்காரு. இது விட வேண்டிய அவசியமே இல்லை மேக்கிங். இப்போ நீங்கள் ஆஃப்டர் ரிலீஸ் கூட விட்டு போகலாம் மேக்கிங் வீடியோவை. பட் இதை வந்து நேற்றுடைய டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுல இது கமலும் சேர்ந்து சிவகார்த்தினுக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி தான் தெரியுது. ஓகே சார், மேபி சிவகார்த்திகேயன் நேற்று பேசியதற்கு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பார். இதற்கப்புறம் மேடையில் வந்து பார்த்து பேசினார் அப்படின்னா அவருடைய வளர்ச்சியில் வந்து எந்த தடையும் இருக்காது. அப்போ நம்புவோம் சார். நேரம் கொடுத்துக்கு நன்றி. நன்றி சார்.